மகாபாரத போர் நெருங்கிக் கொண்டிருந்தது. பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்களுக்கு தேவையான ஆதரவும் சக்தியும் தேடி அலைந்தனர். அப்போது உலகமே வியக்கும் ஒரே நபர் இருந்தார். வாசுதேவன் கிருஷ்ணன். அவர் யாதவர்களின் அரசன், பெரும் சேனையின் அதிபதி, அதே நேரத்தில் தர்மத்தின் உயிர். கிருஷ்ணரே நாடிய இருவரும் ஒரே நேரத்தில் அர்ஜுனனும் துரியோதனனும் துவாரகைக்கு வந்தார்கள். வாசுதேவ கிருஷ்ணன் அந்த நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவரது படுக்கையின் தலையருகில் துரியோதனன் நின்றான். காலடியில் அடக்கத்துடனும் பணிவுடனும் அர்ஜுனன் அமர்ந்தான். கிருஷ்ணன் கண் திறந்தபோது முதலில் பார்த்தது காலடியில் இருந்த அர்ஜுனனை. கிருஷ்ணன் புன்னகையுடன் சொன்னார், நான் முதலில் அர்ஜுனனைத்தான் முதலில் பார்த்தேன். துரியோதனன் தலைக்கு மேல் இருந்ததால் தெரியவில்லை. அதனால் அர்ஜுனா, உனக்கு முன்னுரிமை, உனக்கு என்ன வேண்டும் கேட்பாயாக என சொன்னபொழுது முதலில் துரியோதனனுக்கு முன்னுரிமை கொடுக்குமாறு அர்ஜுனன் வேண்டினான். நான் இருவருக்கும் சமமாக உதவி செய்ய விரும்புகிறேன். ஆனால் தேர்வு உங்களிடம். ஒருபுறம் என் நாராயண சேனை, அளவற்ற படை, மறுபுறம் நான் ஒருவன் மட்டும். ஆனால் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கிருஷ்ணன் சொல்ல துரியோதனன் சிந்திக்கவே இல்லை. உடனே சொன்னான், எனக்கு உங்கள் சேனை வேண்டும். அவனுக்கு எண்ணிக்கை முக்கியம், பலமே முக்கியம். ஆனால் அர்ஜுனன் அமைதியாக சொன்னான், எனக்கு நீங்கள் மட்டும் போதும் கிருஷ்ணா. கிருஷ்ணன் புரிந்து கொண்டான், படையல்ல வழிகாட்டிதான் வெற்றிக்கு காரணம். போரில் கிருஷ்ணன் அர்ஜுனனின் சாரதியாக நின்றார். ஆயுதம் எடுக்கவில்லை, ஆனால் கீதையை கொடுத்தார். அந்த ஒரு குரல் ஒரு சேனையை விட சக்தி வாய்ந்தது. இறுதியில் பெரும் படையுடன் வந்த துரியோதனன் தோற்றான். கிருஷ்ணனை நம்பிய அர்ஜுனன் ஜெயித்தான்.